ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ChatGPTயையும் Canvaவையும் யூஸ் பண்ணிட்டு எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் ஒன்று பார்ப்போம். ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா தான். இதை மாதிரி நிறைய உங்களுக்குன்னு தனிப்பட்ட நிறைய நாலேஜஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வெரைட்டி இப்போ நான் இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு கிட்ஸ் கலரிங் பிஸி புக் ஒன்று நம்ம இது பண்ண போகிறோம். கிட்ஸ் கலரிங் புக் இல்லை, நீங்கள் கலரிங் புக்குன்னு சொல்லலாம். கிட்ஸ் பிஸி புக், அதாவது அவங்களோட ஆக்டிவிட்டி ஒர்க்கிங் அப்படி சம்மந்தமான ஒரு புக் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் வேறு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓன் ரைட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லோக்கலாகவும் பிரிண்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம். ஓகே, எனி வழிகளில் உங்கள்கிட்ட எப்படி நாலேஜ் இருக்குதோ அந்த நாலேஜ் நீங்கள் படிக்கிற நாலேஜை வச்சு என்னென்ன லீகல் வழிகளெல்லாம் மணி மேக் பண்ணலாமோ அதுலலாம் நீங்கள் தாராளமாக மணி மேக் பண்ணலாமா. யாரும் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போட மாட்டாங்க. லீகலாக இருக்கணும், அதான் மெயினான விஷயமா. ஓகே, ரைட். ஸோ இதில் இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கிறார்கள். ஃபுல் வீடியோ டிக்டாக் சேனலில் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி அல்லது யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம், அதில் பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இதில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் வெப்சைட்ஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் படித்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குமா. இது ஓவர் நைட்டில் ரீச் ஆகிறதோ இல்லை நீங்கள் மெஜிக் காட்டுறதோ அப்படி இல்லாமல் இது உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஒர்க்கிங்க்கு உங்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி மணி பே பண்ணுவாங்க. நீங்கள் சின்ன வேலை செஞ்சுட்டு பெரிய மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் யோசிக்கவும் கூட நீங்கள் அப்படி செய்யவும் மாட்டீங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அவங்க அதை இது பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் கூட பே பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் இருக்கும். ஒரு சேட்டலைட் இமேஜ் எடுத்துகிட்டு அந்த இமேஜில் ஒரு இதோட சீக்வென்ட் பண்ணி தர சொல்ல சீக்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சரி. அதே மாதிரி ஒரு ட்ரெய்லரை ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று எந்த ஆங்கிளில் வருதுன்னு இது பண்ணி தருவாங்க. அதாவது நாலேஜ் எவ்வளோ உங்களுக்கு கூட இருக்குதோ அவ்வளோக்கும் உங்களுக்கு மணி அதை தாராளமாக இது பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் செய்வோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு $40,000 இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே நல்லாவே ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வித்ரோவல், செகண்ட் வித்ரோவல், ஃபிஃப்த் வித்ரோவல் இப்படின்னு சொல்லி அதே மாதிரி 5 மினிட்ஸில் வெளிநாட்டில் இருக்கிறாங்களும் புது வெப்சைட் ஒன்று அதில் நான் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள், நல்ல வெப்சைட் ஒன்று இதாகுது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஒரு 1700+ ப்ரூஃப்ஸுகள் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே ஜாப்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜாப்ஸை, டைப்பிங் பண்ணுற ஜாப்ஸை, சோஷியல் மீடியா ஜாப், டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸ், அதே மாதிரி ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப்ஸ், ஃபோட்டோ வீடியோ செல் ஜாப்ஸ், அதே மாதிரி ஃப்ரீலான்சர் ஜாப்னு நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகும். அது சம்மந்தமான கைடன்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் 100 மில்லியனுக்கு மேலே எல்கேஆர் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. லோக்கல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் தான். அதே மாதிரி 5+ இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கும். 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். உங்களோட ஸ்கில் டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது. இங்கே இல்லை, நீங்கள் எங்கேனாலும் உங்களோட ஸ்கில்லை வச்சு நீங்கள் சும்மா இருங்க, நாங்கள் மாதம் காசு தரோம், இல்லை ஒரு ப்ரைஸ் ஒன்று விழுந்திருக்கு அந்த ப்ரைஸுக்கு காசு கட்டுங்க, வித்ட்ரோ பண்ணுறதுக்கு காசு கட்டுங்க, யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், $2000 தரும், 3000, இந்த கன்செப்ட்லாம் தயவு செய்து விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் பர்சனலாக யாரையும் கண்டெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பர்சனலாக யாரும் படிக்கிறதுக்கு வேணால் நீங்கள் மணி பே பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அவரை டிபெண்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஏர்னிங்கும் இது பண்ணுவேன் நான் செய்ய சார் நீங்கள் சும்மா இருங்க நோட்டு அப்படி யாரையும் பணக்காரனாக்க மாட்டாங்க. அதே மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப்ஸ் அங்கே அப்படி அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி மந்த்லி ஆஃபர்களும் போடுவோம் கிளாஸ் ஃபீஸில். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான். ஓகே, இங்கே எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. அதே மாதிரி யூ கேன் ஒர்க் பார்ட் டைம் ஓ ஃபுல் டைம். பார்ட் டைமாவோ அல்லது ஃபுல் டைமாவோ நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃபுல் ஃப்ரீடம் இன் யுவர் ஒர்க் எனி டைம், எனிவேர், எனி அமௌண்ட். ஓகே, நீங்கள் எனி டைம் ஒர்க் பண்ணலாம், எனிவேர் ஒர்க் பண்ணலாம், அதே மாதிரி எனி அமௌண்ட் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பொஸ் ஒன்றும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களோட வேலைக்கு பொஸ். யாருமே உங்களை கட்டுப்படுத்த மாட்டாங்க. ஓகே, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் கண்டெக்ட் இந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணுற லிங்க் இருக்குது. அந்த டெலிகிராம் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற குரூப்பில் லிங்க் நீங்கள் டிக்டாக் பயோவில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் எக்ஸஸ் எடுக்கலாம். அதே மாதிரி இதில் வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது, பர்சனல் கண்டெக்ட். ஸோ அதுலேயும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். கால் பேசுகிறத விட எனக்கு வாட்ஸ்அப் பேசுகிற ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கண்டெக்ட் டீட்டெயில் நான் இங்கேயும் கொடுத்துருக்குறேன். இதுலேயும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாமா. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஷேர் பண்ணும். அதே மாதிரி யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், அதே மாதிரி எங்களோட கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்குங்கிற டீட்டெயிலும் அதில் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க.
ஓகே ரைட். அதே போல் நீங்கள் கூகுளுக்கு வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப், குவாரா, லிங்க்டின், த்ரெட்ஸ், ஸோ டெய்லி மோஷன் இப்படியான கொஞ்சம் என்கேஜிங்கான பிளாட்ஃபார்மெல்லாம் ஷோ ஆகும். அதே மாதிரி இதில் இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கிற இமேஜஸ்கள் இங்கே ஷோ ஆகும். ப்ரூஃப் அதையும் செக் பண்ணி பார்த்தோம்னா வீடியோஸ் இங்கே ஷோ ஆகும். அதையும் இது பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ண எனக்கு இயலாது இதுன்னு ஒரு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாகவே தாராளமாக இது பார்த்து ட்ரை பண்ணலாம். நான் சில ஏர்னிங்ஸ் இதுவரையும் போடுறேன். நம்ம ஒரு கம்யூனிட்டியில் ஆட் பண்ணி உங்களுக்கு சில கைடன்ஸை சரியாக இது ப்ரொவைட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த இதுவாக கன்செப்டாக. ரைட், ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து ChatGPT போவோம். ChatGPTயில் வந்து நீங்கள் இந்த 2 மார்க்கு இதில் எக்ஸ்ப்ளோர் ஜிபிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் கென்வா. ஓகே, கென்வா. ஓகே, ஸ்டார்ட் சாட் கொடுத்துட்டு நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள் கிரியேட். ஓகே, 10 பேஜ் அல்லது 5 நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பாருங்க. ஓகே, நான் 5 பேஜஸ் கிட்ஸ் பிசி புக் வித் என்டையர் கிரியேஷன். ஓகே ரைட். நான் இப்போ எப்படி செய்ய போறேன்னா கிரியேட் 5 பேஜஸ் கிட்ஸ் பிசி புக் வித் என்டையர் கிரியேஷன், எல்லா கிரியேஷனோடையும் சேர்த்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் சப்மிட் பண்ணி பார்க்குறேன்னு இது என்ன ஜெனரேஷனில் தருவதுன்னு சொல்லி. அப்படி இல்லை நீங்கள் இது யூஸ் பண்ண இயலா அப்படின்னு சொல்கிறாங்க, யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணிடலான்னு சொல்கிறாங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இது ஒன்று தந்திருக்குது. ஸோ 5 pages kids busy book with entire creation. Okay, 5 pages busy books sounds like a fun and engaging project to get started. Here few question to refine the design. Few question. Theme, do you have a specific theme mind? உங்களோட மைண்டுக்குள்ளே ஏதாவது தீம்ஸ் இருக்கான்னு கேட்காங்க. நான் இது வந்துட்டு முதலாவது நான் தீமை நம்பர்ஸ் கொடுக்குறேன்னா ஓகே, தீம் நம்பர்ஸ். ஓகே, இது பாருங்க, நான் ChatGPTயை எப்படி ஒரு பர்சனல் அசிஸ்டண்டாக இது பண்ணுறேன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஏஜ் குரூப் கேட்குது. நான் ஏஜ் குரூப் வந்து 6 to 10 கொடுக்குறேன். ரைட், நான் சும்மா கொடுக்குறேன். இது பண்ணேன் ஆக்டிவிட்டி. நீங்கள் எப்படின்னு ஒரு சொன்னால் மேக்கிங் கேம் ஆக்டிவிட்டி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன், நீங்கள் விஷயத்தை விளையாடி கொண்டீங்கன்னா சரியா. ஆக்டிவிட்டி இது ஏஜா, ஏஜ் ஆக்டிவிட்டி வந்து நான் இதில் சப்மிட் பண்ணுறேன் வந்து மேட்சிங் கேம். மேட்சிங் கேம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல். ஸ்டைல் வந்து கார்ட்டூன் ஸ்டைல். ஓகே, ஸ்டைல் மினிமலிஸ்டிக் கொடுப்போமா. மினிமலிஸ்டிக். ஓகே, நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்க. ஸோ அலோவ் கொடுங்க. அதாவது ChatGPT என்ன செய்ய போகுது, கென்வா பிளக்கினை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இதை கிரியேட் பண்ணி தரப்போகுது. இல்லை அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் தாராளமாக கென்வாக்கு வந்துட்டு நீங்கள் இதில் கிட்ஸ் பிசி புக் ஃபார் கிட்ஸ் இந்த சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய புக்ஸ் வரும். ஸோ இதில் நான் இப்போ உதாரணத்துக்கு ஆக்டிவிட்டி புக் ஒன்று எடுத்துகிட்டு இதில் ஆக்டிவிட்டி புக்னு ஒரு சொன்னால் எதையாச்சும் ஒன்று இது பண்ணுறேன். இதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இங்கே அதை ஸ்லைட் பண்ணிங்கன்னா, மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்லைட் பண்ணிங்கன்னா புது பிளாங்க் பேஜஸ்கள் இங்கே அப்படியே கிரியேட் ஆகிட்டே போகும். ஆக்டிவிட்டி புக்கு பிளாங்க் பேஜ் தான். இதில் வந்து நீங்கள் லைன் ஆட் பண்ணுறதுனாலும் தாராளமாக ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணி பேஜஸ் எடுத்துக்கொள்ளலாமா. இது வந்து ஈஸி. அப்படி ஒரு 10 பேஜஸ் அப்படி எடுத்துகிட்டு இதில் இன்டர்ஃபேஸ் இதையும் நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணலாம். இந்த பிள்ளைகள்லாம் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றி
அதையும் கிரியேட் பண்ணி கொள்ளலாமா? ஓகே, ரைட். ஓகே. கேன்வா டிசைனுக்கு அதை போய்த்து அதில் கிரியேட் பண்ணி தந்திருக்கு. நீங்கள் அதில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி. ஸோ இது அதுவே கிரியேட் பண்ணி தந்திருக்குதா? ஓகே. நீங்கள் இதில் உங்களோட கிரியேஷனை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இதை இது பண்ணலாமா? ஹியர்ஸ் த 5 பேஜஸ் கிட்ஸ் புக் அண்ட் நம்பர் மேட்சிங் கேம்ஸ் வித் மினிமலி. ஓகே. ஸோ இதே போல் நீங்கள் இதை எடிட் பண்ணால் சரி, எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றலாம். இல்லை ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருக்குன்னா அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கென்வாவை போயிட்டு மாற்றிக்கொள்ளலாம். ஓகே. ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதை முதலாவது நீங்கள் செல் பண்ணலாம் எட்ஸியில் பாருங்கள். கம்ப்ளீட் மார்னிங் இந்த பாருங்கள் பேஸ் கிட் இது வந்து $29 1200 சேல்ஸ் நடந்திருக்குது. இந்த இருக்குது ஆக்டிவிட்டி புக் $7. இந்த இருக்கிறது $5 511 சேல் நடந்திருக்கு. இன்றைக்கு $9 பிசி புக். அது வந்து 654 சேல் நடந்திருக்குது. இந்த ரிவ்யூஸ் சேல்ஸை விட குறையத்தான் இருக்கு எப்பயுமே ரிவ்யூஸ். ஓகே. அப்படி நிறைய புக்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் $13 அதே போல் இங்கே பாருங்க $2 $3 $4 இப்படின்னு சொல்லி கென்வா டெம்ப்ளேட்ஸே இங்கே எடிட்டபிள் டோட்லர் பிசி புக் கென்வா டெம்ப்ளேட் நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணக்குள்ளே இதை டெம்ப்ளேட்டாக டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதில் பாருங்கள் டெம்ப்ளேட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இன்றைக்கு டெம்ப்ளேட் லிங்க்னு சொல்லி இந்த டெம்ப்ளேட் லிங்க்ஸ் எடுத்து நீங்கள் இங்கே என்ன செய்யலாம், தாராளமாக அப்லோட் பண்ணால் அவங்க அதை எடிட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன செய்யணும், இதில் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த எடிட்டபிளில் எடுத்து நீங்கள் இது பண்ண தேவையில்லை, இவர்களுக்கு கொடுக்கலாம். அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த லிங்க்கில் போய் எடிட் பண்ணுவாங்க. இப்படி வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் எட்ஸில் நீங்கள் சேல் பண்ணலாம். அதே மாதிரி அமேசான் கேடிபின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அமேசான் கேடிபிலேயே நீங்கள் செல் பண்ணலாம். இதுவும் வந்து கிட்ஸ் கலரிங் நல்ல சேல்ஸ் நடக்கும். பாருங்கள் ஆக்டிவிட்டி கிட்ஸ் பிசி புக் இப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் செல் பண்ணி கொள்ளலாமா? ஓகே. இதில் நீங்கள் செல் ஓன் அமேசான் இது பண்ணிங்கன்னா சரி, அதே மாதிரி இதில் செல் ஓன் எட்ஸின் இது பண்ணிங்கன்னா சரி, ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க நீங்கள் ஃபாரினில் இருக்கிற யாரையாச்சும் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு எட்ஸி ஷாப் ஓப்பன் பண்ணலாமா? உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஒர்க் ஆகாது ஃபாரின் அக்கௌண்ட்டுக்கு. அமேசானில் நீங்கள் செல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அது சரியாக இது பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு ஐடியா. பட் இதை விட நீங்கள் நிறைய இது பண்ணலாம். வேணா கிட்ஸ் கலரிங் புக் செய்யலாம், கிட்ஸ் ஆக்டிவிட்டி புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கிட்ஸுக்குரிய புக்ஸ் என்ன சேல் பண்ணுற விதம் குறைய நீங்கள் லோக்கலாகவும் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ணலாம் உங்களோட தனிப்பட்ட திறமையாக. ஓகே. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் டிக்டாக் பயோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டெக்ட் லிங்க் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோமா? ஓகே. தேங்க்யூ.